Hello, my dear children, and I'm your chemistry teacher. It is Dharani, and so actually now வந்து பாத்தீங்க அப்படின்னா Dream to Doctor Bachelor complete chemistry உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். Then so நம்ம கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் உங்களுக்கு என்ன தேவை கம்ப்ளீட் கான்செப்ட் கிளாரிட்டி ஓகே ஸோ தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தென் இயர் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தென் உங்களோட டிடி ஸோ இது எல்லாமே கிராஜுவலா நமக்கு ரெகுலரா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி it is a good score in your chemistry. Okay, I will help you to and get a good score in a chemistry. Okay, so normally chemistry part la enna paathirukom, it is the 3 bases of chemistry. Okay, so in the 3 bases of chemistry la, okay, 3 bases of chemistry, the first one pathinga appadina physical chemistry, inorganic chemistry, organic chemistry. Okay, it is that, and it is physical chemistry and inorganic chemistry. Inorganic 3 part irukku, inorganic chemistry, and this next one it is organic chemistry. Organic chemistry, okayங்களா, இந்த 3 part இருக்கு. நான் இந்த 3 பார்ட்டுமே கம்ப்ளீட்டா படிக்கணுமா அப்படின்னா டெஃபினட்டா 3 பார்ட்டுமே ரொம்ப கம்ப்ளீட்டா படிக்கணும். ஸோ இந்த பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரில எல்லாத்துலயுமே நமக்கு ஈஸி கொஸ்டின்ஸ், மாடரேட் கொஸ்டின் லெவல் அண்ட் டஃப் கொஸ்டின் லெவல், இந்த 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்மே கொடுத்துருப்பாங்க. ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டஃப் லெவல், இந்த 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்மே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால யூஸ்வலா எல்லா காம்பினேஷன்ஸ்மே நம்ம கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுல இந்த பார்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், நான் சொன்னேன் இல்லையா சார், ஓவராலா பண்ணும் உங்க மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the first it is that நமக்கு கம்ப்ளீட்டா கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, தட் இஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன், கம்ப்ளீட் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கம்ப்ளீட் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், என்ன நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ ரிகார்டிங் ப்ராப்ளம் சால்விங் இன் தி செக்ஷன். ஓகேங்களா, தட் இஸ் த ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் இந்த செக்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் MCQs ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா, அப்போ இட் இஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் சால்விங். அதுல ப்ராப்ளம் டிஸ்கஷன்ஸ், இதுல நமக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி நான் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுது அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த 2 செட்லையுமே இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி அண்ட் இயர் பேப்பர் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ்ல ஸோ ஹவு டு இட் இஸ் தட் அண்ட் ஹவு டு அப்ரோச் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், then what are the shortcuts we are used in the problem, what are the things it is given in the problem, what they are asking in the problem. So அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அப்போ ஒன்ஸ் சால்விங் மெத்தட் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி முடிஞ்சோனையுமே you will get it a very get a clear idea about how to solve the problem, what are the shortcuts we are using in the problem. So அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, then next work that is a very important work, that is complete your DPT. okay, டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் இட் இஸ். ஸோ இதெல்லாமே கிராஜுவலா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சாப்டர் இட் இஸ் த ஃபுல் டெஸ்ட். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சாப்டர் இட் இஸ் ஃபுல் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே கிராஜுவலா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் ஷூர் யூ டு கெட் அ குட் மார்க் இன் யோர் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம மேம் கொடுக்குற கண்டென்ட், ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாட் இட் இஸ் த கண்டென்ட் ஐ கிவன் இன் த ஸ்க்ரீன், ஸோ அந்த கண்டென்ட் யூ ரைட் த நோட் புக் ஆன் யுவர் ஓகே அலாட் த செப்பரேட் நோட் அண்ட் ரைட் த வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் இட் இஸ் கிவன் பை மீ, யூ ரைட் த நோட். ஓகேங்களா, நோட் புக்ல எழுதிட்டே வாங்க. ஓகேங்களா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ டேக் நோட்ஸ். ஓகேங்களா, நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. then work out the problem also, what are the things I work out, நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்க ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் அலாட் த செப்பரேட் நோட் புக், ஒரு குட்டி நோட் புக் பண்ணி அலாட் பண்ணிடுங்க. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இன் த கெமிஸ்ட்ரி, என்னெல்லாம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கு மேம் அந்த நோட் புக்ல என்ன எழுத போறோம் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இந்த சாப்டர், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அந்த சாப்டர்ல இருக்கோ தென் அண்ட் தேர் அந்த நோட் புக்ல கேரி ஓவர் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி இப்போ இதெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ ஆர்கானிக்லாம் எடுத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைக் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் அந்த ஹைலைட்டட் நோட் புக் அப்படின்னு ஒரு சிம்பிளா சின்ன குட்டி நோட் புக் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ தென் எப்பெல்லாம் உனக்கு ஃபாஸ்ட் ரிவைசிங் தேவைப்படுது, ஃபாஸ்ட் ரிவைசிங், அப்போ நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் தாண்டியும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்
அதனால ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் அதை ஒரு ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்ணாவே டெஃபினெட்லி யூ வில் கெட் இட் இஸ் அந்த பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆக ரிவைஸ் பண்ண அந்த சாப்டர் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தரவாலே இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஈஸியா உங்களை ப்ராப்ளம் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு மெத்தடாலஜி. ஓகேங்களா? ரைட். அப்போ வெரி இம்பார்ட்டன்ட், ரைட் த நோட்ஸ் ஆன் யுவர் கிளாஸ் டைம் இட்செல்ஃப். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அனாலிசிஸ். இப்போ நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட்ல எடுக்கிறோம். இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட்ல சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. இதுல ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த டாபிக் எல்லாம் இருக்கு. லாஸ்ட் 2020ல இருந்து 2025 வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி மாடல் மெத்தடாலஜில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வெதர் இட் இஸ் ஆவரேஜ் ஆர் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கிறத நம்ம இதில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல 20ல ஒரு கொஸ்டின்ஸ் ஈஸி லெவல் கொஸ்டின், அகைன் 25ல ஒரு ஆவரேஜ் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? தென் மால் கான்செப்ட் அண்ட் மோலார் மாஸ். ஓகேங்களா? 20ல ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின், திரும்பி இருக்கு. 24ல ஒரு ஆவரேஜ் லெவல் கொஸ்டின், 25ல அகைன் ஒரு ஆவரேஜ் லெவல் கொஸ்டின். ஸோ தட் அப்ப திரும்பி உங்களுக்கு ட்ராக் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னா, மோல் கான்செப்ட் அண்ட் மோலார் மாஸ் கான்செப்ட் ப்ராசஸ்ல ட்ராக் திருப்பி இருக்காங்க. ஸோ that is give the more important to that topic also. ஓகேங்களா? மோல் கான்செப்ட் அண்ட் மோலார் மாஸ் டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கோத்ரூ பண்ணோம், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் கம்ப்ளீட் ஆகும்போதே யூ வில் கெட் a very clear idea. ஸோ ஹவு டு அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த வருஷம் நமக்கு லாஸ்ட் இயர் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் இப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு கன்வே பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். அதனால செக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா பாருங்க. பர்சன்டேஜ் காம்போசிஷன் 21ல ஒரு ஆவரேஜ் லெவல் கொஸ்டின் அண்ட் 24ல ஒரு ஆவரேஜ் லெவல் கொஸ்டின். ஸோ இதுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். தென் பிகாஸ் 24ல ஆவரேஜ் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் திஸ் ஏரியா ஆல்சோ 26ல நம்ம கேட்கறதுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இதுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதுல இருக்கிற என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இயர் பேப்பர், எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுல ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? and stoichiometric and their calculations. ஓகேங்களா? so stoichiometric and calculations based on that எப்படி ஈஸி அப்ரோச்மெண்ட் இருக்கு. ஓகே, ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேலன்சிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மாலிகுல் பேலன்சிங், அது எல்லாமே பார்ப்போம். ஸோ தட் 22ல ஒரு ஆவரேஜ் லெவல், அகைன் 23ல அகைன் ஒரு ஆவரேஜ் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ இதுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இந்த டாபிக்ல மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது பாத்தீங்கன்னா மோல் கான்செப்ட். அதுல பாத்தீங்கன்னா வேற வெரைட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்சிஆர்டி. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு இயர் பேப்பர்ல இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்றது, ஈஸியஸ்டா அப்ரோச் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த இதுல நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. வாட் இட் இஸ்? நம்மளோட நியூ சிலபஸ். ஓகேங்களா? ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இதோட டாபிக்ஸ். ஓகேங்களா? லைக் மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி டிஸ்கஸ் பண்ணணும், கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆட்டம், மாலிகுல், காம்பவுண்ட் அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ், அதுல ஒரு 4 லாஸ் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். atomic and molecular masses, mole concept, and adella konjam nalla discuss pananum. Percentage composition and empirical and molecular formula, then chemical equations and then stoichiometry. So இதுதான் complete இந்த நியூ இந்த வருஷத்துக்கான சிலபஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு லைனும் complete concept explanation and complete problem solving, எவ்வளோ possibility number of problems இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். தென் சால்வ் பண்ண போறோம். தென் கம்ப்ளீட் இயர் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். யா சார், கம் டு த சாப்டர். நார்மலா சாப்டர்ஸ்குள்ள போறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர். வாட் இஸ் ஆட்டம்? ஓகே, 10th லெவல் முடிச்சாச்சு, 11th வந்தாச்சு, நம்ம ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் வந்தாச்சு. ஓகே ரைட், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். ஸோ வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம்ஸ்ல எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ரைட், ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது மேட்டரோட இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ ரைட், நம்ம மேட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஓகே, தட் இஸ் மேட்டர்.
So matter divide பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன், this is இது கையில இருக்கு இல்லையா, this is one of the matter. So இதை நான் கட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு tiny particles வந்து கிரியேட் ஆகும். அப்ப matter it is divided into the smaller sized particles, so that is we called as atoms. அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், atoms அப்படின்னு denote பண்ணிருக்கோம். So இதோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆட்டம்ஸ்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, so atoms ஓட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் பாருங்களேன், x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, that will be z. This is the atomic number and a it is the mass number. அப்ப z அப்படின்றது it is the atomic number and a அப்படின்றது என்னது சொல்லியிருக்கோம் அப்படின்னா mass number. Atomic number, mass number. X அப்படிங்கிறது element. சரிங்களா, நாம என்ன element எடுத்துக்கிறோமோ அந்த component. ஓகேங்களா, so example இந்த மாதிரி combinationsல example என்னெல்லாம் கொடுக்கலாம், like it is hydrogen, atomic number 1, mass number 1. இந்த மாதிரி கொடுக்கலாம். It is oxygen, atomic number 8, mass number 16. இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா, so இந்த மாதிரி it is element, அதோட element கீழ இருக்கிறது atomic number, mass number. ஓகேங்களா, சோ இந்த ஆட்டம்ஸ்ல என்னன்னா டிவிசிபிள் பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, நார்மலா என்னெல்லாம் கொடுக்கலாம், that is electron, proton, neutron count. Okay, it is that combination, it is electron. 3 fundamental particles. Apart from that நிறைய particles இருக்கு. Fundamental particles electron, proton, then neutron. ஓகேங்களா, these are the fundamental particles. ஓகேங்களா, these 3 are fundamental particles. ஓகேங்களா, so ஒரு ஆட்டம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கும், எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கும், அதை எப்படி எல்லாம் கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் number of electron, number of proton in a neutral atom. ஒரு neutral atom எடுத்துக்கிறீங்க, in a neutral atom ஒரு neutral atomல. ஓகேங்களா, சோ ஒரு neutral atom, so example ஏதாவது ஒரு neutral atom எடுத்துக்கலாம். நம்ம in case of your sodium எடுத்துக்கலாம். Atomic number for it is sodium, it is 11 and it is mass number, it is sodium, it is 23. Okay, so in the neutral atom la atomic number 11. Appo atomic number become equal to number of electron and number of proton. Atomic number, okay, atomic number become equal to number of electron and also become equal to number of proton. Number of electron and number of proton. Atomic number neutral atom இருக்கும்போது number of electron and number of proton become equal to atomic number. Ma'am, எப்படி ma'am neutron calculate பண்றது? Okay, it is the number of neutron which is equal to, okay, number of neutron which is equal to mass number minus atomic number. ஓகேங்களா, மாஸ் நம்பரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் என்ன கொடுத்திருக்கோம், a. ஓகேங்களா, தட் இஸ் மாஸ் நம்பர், இட் இஸ் a. அட்டாமிக் நம்பர் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கொடுத்திருக்கோம், z. மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், a மைனஸ் z. ஓகேங்களா, இதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரானோட கால்குலேஷன் மெத்தடாலஜி. ஓகேங்களா, அப்ப இதுல how many electron, how many proton it have. அப்ப சோடியம் ஆட்டம்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, in case of your sodium metal, okay, atomic number 11, so it is that number of electron become equal to 11 electron. So how many proton it contain? Yes, it is a 11 proton it contain. Okay, so it is a mass number in the number of neutron which is equal to number of neutron. Okay, 23 minus 11 which is equal to 12. Okay, it is 12. 23 minus 11, it is 12. Okay, this is the number of neutron. This is the methodology too. Not only the sodium atom, either general representation நம்ம இதுதான் நம்ம calculate பண்ண போறோம். ஓகேங்களா, இதுதான் atoms. So அடுத்து பாத்தீங்கன்னா molecules. Moleculesல எப்படி present ஆயிருக்கும், two identical atoms combined to make up a molecule. Two identical atoms. ஓகேங்களா, in case of your molecules நான் எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன், molecules. ஓகேங்களா, so two identical atoms combine to make up a molecules that we called as a homogeneous molecule. If it is two different atoms combined to make up a molecules, அது பாத்தீங்க அப்படின்னா heterogeneous சொல்லலாம். இந்த இடத்துல two identical atoms combine to form a molecule. Two identical atoms combine
to form a molecules. Combine to form molecules. So example நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? Example, it is the hydrogen atom. அப்ப these two are identical atom. These two are combined together to make up a hydrogen molecule. Okay, hydrogen molecule converted. Same, it is oxygen atom. It is combined together to make up a oxygen molecule. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம எனக்கு ப்ரோசீட் பண்ணிருக்கோம். அப்ப what is atom, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறது, அதுல என்ன ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்ன, how to calculate அந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். what is molecules, இது எல்லாமே ஓவர்வியூ. பட் இது எடுத்தோனையுமே நமக்கு ப்ரோசீட் ஆச்சா? ஓகேங்களா? ஒரு ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே எடுத்தோனையுமே நமக்கு கம்ப்ளீட் ஆச்சா அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட். ஓகே, டெஃபினெட்லி இட் இஸ் நாட். இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஒரே டைம்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆகல. ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னா என்ன, இட் இஸ் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு ஒரே அந்த சேம் டைம்லயே எல்லாமே ப்ரெடிக்ஷன் பண்ணல. ஓகேங்களா? in the beginning of the 18th century, sorry, in the beginning of the 19th century, ஓகேங்களா, அதுல தான் first Daltons அப்படின்ற சயின்டிஸ்ட், ஓகேங்களா, ஆட்டம்னா என்னன்னு ஒரு தியரியை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆட்டம் கிரியேட் ஆகுறது. ஆட்டம்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது டால்டன்ஸ். ஸோ தட் அந்த தியரி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஓகே, எடுத்தோன்னே ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் காம்பினேஷன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பி கமிங். ஓகே, இட் வில் பி த ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட். உங்களுக்கு நாங்கள் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஆட்டம்ஸ் என்ன இருக்கும், அதுல என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண தியரி தான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. Okay, Dalton's atomic theory. Okay, so in the year of 1808, okay, 18th century. Okay, so அதுல தான் so எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேட்டரை, சரியா, this is a matter, இந்த மேட்டரை சின்ன சின்னதா கட் பண்றேன். ஓகேங்களா, it is will be divided into நிறைய பார்ட்டிகல்ஸ் கட் பண்றேன். அது ஃபைனலா ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, that tiny particles it is called as atom. ஸோ அந்த பர்டிகுலர் டைனி பார்ட்டிகல், ரொம்ப குட்டியான ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆட்டம்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த கேஸ்ல பாருங்களேன், தியரி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம பாரு, ஸோ மேட்டர் இட் இஸ் இன்டிவிசிபிள். ஆக்சுவலா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் தியரி அக்கார்டிங் டு டால்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம மேட்டரை கட் பண்ண ஒரு பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அப்போ இட் இஸ் ஆட்டம்ஸை ஃபர்தரா அதுக்கு மேல கட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆட்டம்ஸ் அதுக்கு மேல ஃபர்தரா கட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் இட் இஸ் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு மேல ஃபர்தரா மேட்டரை கட் பண்ணி ஆட்டம் கொடுத்துட்டு வந்துடலாம், பட் ஆட்டம்ஸ் அதுக்கு மேல ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். Atoms are indivisible particles. Indivisible tiny particle. Tiny particle. Indivisible tiny particles. Very first நம்ம கொடுக்குது indivisible tiny particles. ஓகேங்களா, indivisible particles. இப்போ அப்ப குட்டியான ஒரு particles. Next, atoms of the same element have the identical properties. Okay, second theory என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா atoms of the same element, atoms of the same element இருக்கு அப்படின்னா same element, it is contain, it is identical property, have the identical property. Atoms of the same element have identical properties, identical properties, identical properties. Identical properties என்னெல்லாம் இந்த மாதிரி ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா லைக் ஷேப், சைஸ், மாஸ், இன்க்ளூடிங் மாஸ் ஆல்சோ. ஓகேங்களா, ஸோ வாட் ஆர் தட், இட் இஸ் ஷேப், சைஸ், மாஸ், ஷேப், சைஸ், மாஸ், இதெல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே இட் இஸ் தட் ஆட்டம்ஸோட ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன், including mass and also chemical properties also. Some of the chemical properties also will be identical. Chemical properties also identical. Atoms of the same element have the identical. If a same element, this is hydrogen atom 1. Okay, that is I just representing the hydrogen atom of A hydrogen atom.
Okay, atomic number 1, mass number also 1. Okay, suppose I used as another hydrogen atom, atomic number 1, mass number 1. Okay, adla enna sollirukanga shape. Appo both having the same shape size. அடுத்து பாத்தீங்கன்னா mass, both having the same mass. Okay, and both having the same chemical property according to Dalton's. Okay, then third conditions என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா according to Dalton's. இப்ப சேம் எலிமெண்ட் இருக்கு மேம், சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஓகே. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இப்ப ஹைட்ரஜன் ஒன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப அதர் தென் ஹைட்ரஜன் ஆட்டம் லைக் குளோரின், ஆக்சிஜன் ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், ஆட்டம்ஸ் ஆஃப் த different elements, atoms of the different element have different properties. It is a different properties. அப்போ சேம் எலிமெண்ட் அது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ல டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கதான் செய்யும். லைக் என்னது ஷேப், சைஸ், மாஸ், எல்லாத்தோட மாஸ் shape வேற, சைஸ் வேற, மாஸ் வேற, டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் a different properties லைக் என்னெல்லாம் கொடுக்கலாம், மாஸ், ஓகே, சைஸ், ஓகே, தென் வேற என்ன கொடுக்கலாம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஹைட்ரஜன் ஆட்டம் டெஃபினெட்லி இட் இஸ் வி நோ வெரி ஸ்மாலஸ்ட் ஆட்டம் பிகாஸ் atomic number 1 very smallest atom. Okay, atomic number 1, mass number 1. Suppose in case of your oxygen atom நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். oxygen atom atomic number it is 8, mass number it is 16. இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ it is டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொசீட் பண்ணியிருக்கும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் அது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொசீட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் மாஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் 1, திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் 16. ஓகே, மாஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, தென் சைஸ் ஆல்சோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்மாலஸ்ட் சைஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் பிகாஸ் அட்டாமிக் நம்பர் ஹையரா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் different element have the different properties. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இன் next point என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so இந்த ஆட்டம்ஸ்ல இருக்கிறது it is said in a chemical 2 or more element. so ரெண்டு elements combine ஆயிருக்கு அப்படின்னா in a fixed proportions combine together it is react with each other. ஓகேங்களா, so atoms of the two elements, 2 or more elements, atoms of the 2 or more element, atoms of the 2 or more element, it is combined with each other or it may be react with each other. It is combined with each other. In a fixed proportion. Okay, each other in a fixed proportion. Fixed ratio or fixed ratio by mass. Okay, fixed ratio in terms of what? In terms of mass. Fixed ratio by mass. Okay, that is we called as atoms of the 2 or more elements combined together in a fixed proportion, in a fixed ratio. Okay, say for example your hydrogen atom எடுத்துக்கிறேன். Okay, so this is the hydrogen atom, atomic number 1, mass number 1. and chlorine atom எடுத்துக்கிறேன், atomic number 17, mass number 35.5. it can produce that hydrochloric acid. ஓகேங்களா, so அப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா in a fixed proportions, fixed ratio, 1:1 ratio, 1 mole of hydrogen, 1 mole of chlorine. அப்ப hydrogen molecule இந்த இடத்துல H2 atom, the chlorine molecules combined together to make up a hydrochloric acid. ஓகேங்களா, ரைட். so அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, so இந்த இடத்துல atoms cannot be created nor be destroyed. ஓகே, இதுல ஹைட்ரஜன் இருக்கு, திருப்பி ஹைட்ரஜன் ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு ப்ராடக்ட்ல, குளோரின் இருக்கு, திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு ப்ராடக்ட்ல. அப்போ இந்த நியூவா ஒரு ஆட்டம் வந்து கிரியேட் ஆகல, இருக்கிற ஆட்டம் வந்து டிஸ்ட்ராய் ஆகல. அக்கார்டிங் டு டால்டன்ஸ் atoms cannot be created, it is neither be created nor be destroyed, neither be created nor be destroyed. Neither be created nor be destroyed. ஓகேங்களா,
So according to Daltons, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னா சிம்பிள் காம்பினேஷன். ஓகே, ஒரு கெமிக்கல் இட் வில் அண்டர்கோ தி கெமிக்கல் ரியாக்ஷன், ஈஸியா கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. அதுக்கு இந்த டாபிக்லயே பார்த்திருக்கோம். ஓகே, அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ பை சிம்பிள் காம்பினேஷன், லைக் சிம்பிளா ஆட் பண்ணிக்கலாம், சிம்பிள் காம்பினேஷன். ஓகே, சிம்பிள் காம்பினேஷன்ல ஆட் ஆகலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதர்வைஸ் ரீஅரேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ஆயிருக்கலாம். சிம்பிள் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ், ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆல் த பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு டால்டன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீகாலிங் according to Dalton's என்ன கொடுத்திருக்காரு, atoms very tiny particles அப்படின்னு சொல்லியிருக்காரு. that it is cannot be divisible, it is indivisible particle. Okay, same element have the same property. எதெல்லாம் சொல்லலாம், shape, size, mass, property, chemical property. different element have the different properties. Okay, then அப்புறம் two elements combine பண்ணா fixed ratioல connect ஆகி எனக்கு product produce ஆகுது, chemical reactions will undergo அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் நம்ம நியூவா ஒரு ஆட்டம்ஸை கிரியேட் பண்ணல, நியூவா ஒரு இருக்கிற ஆட்டம்ஸ் டஸ்டாய் ஆகல. வாட் இட் இஸ் தேர் இன் த ரியாக்ஷன்ல என்ன இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு ப்ராடக்டாகவும் கிடைச்சிருக்கு. தீஸ் பாயிண்ட்ஸ் ஆல் இட் இஸ் அக்கார்டிங் டு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இது எந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் தட் 1808. ஓகே, அப்பதான் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், பட் இதுலயுமே என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு some of the limitation drawbacks of Dalton's theory. Okay, so that in the period after inventing that Dalton's theory க்கு அப்புறம் நிறைய இன்வென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். என்னெல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, ஜே தாம்சன் வந்திருக்காரு, நீல்ஸ் போர் வந்திருக்காங்க, ஸ்காடிஞ்சர். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி ரீஇன்வெஸ்டிகேட்டிங் இந்த தியரியோட பத்தினது எல்லா பாயிண்ட்ஸுமே ரீஇன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ சம் ஆஃப் த டிராபேக்ஸ் இட் இஸ் தேர். ஓகேங்களா. ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காரோ சில அந்த பாயிண்ட் எல்லாமே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது and some of the points it will not be applicable. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா limitations of that or drawbacks of that Dalton's atomic theory. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ஏன் மேம் இதுக்குள்ள தியரி பார்க்கணுமானா டெஃபினெட்லி இயர் பேப்பர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தியரியில இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே they will ask in the form of assessment reason type questions இல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுல தியரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நூக் அண்ட் கார்னர் கம்ப்ளீட்டா லிசன் பண்ணிட்டு வாங்க as well as take a notes. Okay, right. Next, limitations of the Dalton's atomic theory. Okay, according to the and limitations என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா so actually atoms என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா atoms same element have the same property அப்படின்னு கொடுத்திருக்காங்க. atoms of that it is not be explained. Okay, it is cannot be explained the okay law of chemical combination எல்லாம் explain பண்ணிருக்காங்க. law of gaseous equation. Okay, law of gaseous volume. So cannot be explained. So according to Dalton's, it is not be explained the law of gaseous volume. Okay, according to the law of gaseous equations. Adu explain panna. It can explain. Okay, Dalton's theory it is explain the law of chemical combination. Okay, it could explain the law of chemical combination. Explain the law of chemical combination. Okay, but it is not be explained the law of gaseous volume. Okay, adu explain pannala. Okay, first drawbacks. Okay, second enna drawback kuduthirukanga appadina, so first drawback. Then second enna drawback kuduthirukanga appadina atoms of the same element. Okay, it has the same property appdin kuduthirukanga. Atoms of the same element, it is not be explained that atoms of the same element, how it is atoms of the same element have the same property. Okay, it is could not explain the how atoms of the same element have this similar property. Atoms of the same element have the similar property. Atoms of the same element
have the similar property or identical property. அது எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே சேம் இட் இஸ் நாட் பி ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா, then and also it is good not explain the atoms of the different element have the different property. Could not explain atoms of the different element, how atoms of the different elements have the different properties. Different elements have the different properties. That is not be explained by Daltons. Okay, explanation it is not be given by Daltons. Different property. Okay, different element have the different property, same element have the same property அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரே தவிர, but he not at all explain how it is that different element have the different property, how it is the same element have the same property அப்படிங்கிற கண்டென்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா, அப்ப these are the main drawbacks of this Dalton's atomic theory. Okay, இந்த drawbacks எல்லாம் overcome பண்ணிட்டு தான் so next இருக்கக்கூடிய scientist like modern atomic theory அப்படின்னு நம்ம frame பண்ணிருக்கோம். According to the modern atomic theory என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னெல்லாம் drawbacks இருக்கோ, Dalton's ஓட drawbacks இருக்கோ, அது எல்லாமே it is overcome பண்ணிட்டு கிரியேட் ஆகின ஒரு theory தான் modern atomic theory. ஓகேங்களா, ரைட். so இந்த modern atomic theoryல yes, next modern atomic theory. Okay, so இந்த modern atomic theoryல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, so எதெல்லாமே நமக்கு drawbacks Dalton's theoryல இருந்ததோ அது எல்லாமே எனக்கு அப்படின்னா modern atomic theoryல explain பண்றோம். ஓகேங்களா, அதுல first one பாருங்க, it is explained. ஓகேங்களா, so it is and modern theory atoms of the same element it is have same element have it is somewhat same or different property. ஓகேங்களா, same element have the same property ஆக இருக்கலாம், different property ஆக இருக்கலாம். ஓகேங்களா, same element have it is in a different properties in some respect. different properties it is including massல நமக்கு different properties இருக்கு. example isotopes. Example, it is that isotopic substance, isotopes. ஓகேங்களா, isotopesல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஹைட்ரஜன், ஓகே, சேம் எலிமெண்ட், ஓகே, atomic number 1 mass number 1, ஓகே, அதே சேம் எலிமெண்ட் atomic number 1 mass number 2, சேம் எலிமெண்ட் atomic number 1 mass number 3. Okay, so that atoms of that according to Dalton's atoms of the same element have the same property ன்னு explain பண்ணியிருக்காரு including mass. ஆனா இது will be same element having the different mass. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா different mass கொடுத்திருக்காங்க. அப்ப it is not be explained by Dalton's, it is explained by it is modern theory. அப்ப modern theoryல isotope செட்டுக்குன்னு தனியா ஒரு செட் இருக்கு. ஓகே, எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே சேம் எலிமெண்ட் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்ன்ற நீட் இல்ல. இன் கேஸ் ஆஃப் யோர் சம் எலிமெண்ட் ஹேவிங் த ஐசோடோபிக் மாஸ் இருக்கிற செட்டுக்கு ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஹேவ் த டிஃப்ரெண்ட் மாஸ். ஓகேங்களா, another case, okay, atoms of the different element okay, different element have the same property in some respect. ஓகேங்களா, it is sometimes என்னவாவும் இருக்கு அப்படின்னா sometimes it is also existing as the same properties. I will explain. Okay, same property எப்படி மேம் different element இருக்கு, எப்படி same property explain பண்ண முடியும் அப்படின்னா, okay, so in case of mass படி explain பண்ணிருக்கோம். so in case of mass, இப்போ for example நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா potassium, okay, then calcium எடுத்துக்கலாம். ஓகேங்களா, then potassium at atomic number 19, so mass number it is 40. ஓகேங்களா, so calcium at atomic number it is 20, mass number 40. ஓகேங்களா, அப்ப atoms of the different element அதே மாதிரி ஆர்கானுமே இந்த கேட்டகரியில ஆட் பண்ணிக்கலாம். atomic number of 18, mass number 40. ஓகேங்களா, அப்ப these are atoms of the different element. argon, potassium, calcium, all it is a different element. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா mass number சேமா இருக்கு. அப்போ atoms of the different elements sometimes it is also existing as a same property, that it is a mass. That is the explanation of isobars.
explanation of isobars னு சொல்லிருக்கோம். அப்ப isobars அப்படின்னா it is a different element, different atomic number, same mass number. That's we called as a. அப்ப modern theory is explained the isotopic substance. Modern theory is explained the isotopic substance. ரெண்டுமே explain பண்ணிருக்கு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா according to Dalton's இருந்து நம்ம reorganize பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுல ஆட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி proportions இருக்கும், it is indivisible னு கொடுத்திருக்காங்கல்ல. Okay, it will be transferred. One atom will be transformed into another atom. Atoms cannot be created nor be destroyed னு கொடுத்திருக்காங்கல்ல. That point also this will be verified by, okay, atoms cannot be created nor be destroyed. அந்த பாயிண்ட் இங்க நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிருக்கோம், மாடர்ன் தியரி எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா, சப்போஸ் it is uranium எடுத்துக்கிறோம், atomic number 92, mass number 235. ஓகேங்களா? So I just pass the helium on in uranium molecule. Helium வந்து நான் uranium மேல pass பண்ணிருக்கேன் அப்படின்னா I will get it is that another element, it is a plutonium, that is 94, it is 239. ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் எனக்கு இங்க ப்ரொடியூஸ் ஆகல. ஓகேங்களா? So that அப்ப uranium 92 235 exist ஆயிருக்கு, uranium 92 235 exist ஆயிருக்கு. பட் ஆனா இங்க எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து plutonium. அப்போ atoms can be created. அப்ப இங்க நான் நியூவா ஒரு ஆட்டம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிட்டு இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு, அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். So this process it is called as a transmutation process. அப்போ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். I just passing the helium gas on the uranium atom. So one atom converted into another atom. That is the process it is called as a transmutation. Transmutation process. ஓகேங்களா? So இதெல்லாமே it is explained by it is modern theory. So modern theory யாரெல்லாம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா Schrödinger equations, Schrödinger frame, ஒரு சயின்டிஸ்ட்னால ஃப்ரேம் பண்ணது இல்ல, it is a collection of the scientists. யாரெல்லாம் பண்ணிருக்காங்க? நீல்ஸ் போர் தியரி எக்ஸ்பிளைன், நீல்ஸ் போர், then அடுத்து ரூதர்ஃபோர்டு. ஸோ அவங்க எல்லாம் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஸ்கார்டிஞ்சர் இவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ண தியரி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். These are it is that explained by modern. அப்ப modern theory என்னெல்லாம் explain பண்ணிருக்கு? It is creation of the isotopic present ஆயிருக்குன்னு explain பண்ணிருக்கு, isobars present ஆயிருக்குன்னு explain பண்ணிருக்கு, transmutation one atom converted into another atom. அப்ப ஒரு atoms can be created அப்படிங்கறத prove பண்ணிருக்கு. So this and all it is proved by modern atomic theory. Okay, next one. Okay, so before it is move on to that modern atomic theory, we work out some problems. பாருங்க, which of the following key postulates of the Dalton's atomic theory? Okay, Dalton's atomic theory la enna key postulates கொடுத்திருக்கோம்? Atoms can be divided into smaller particles. Okay, atoms can be divided into smaller particles கொடுத்திருங்க. Atoms of the different element have the same property. After atoms of the different element have the same property. Different element have the different property. La atoms of the same element are identical. அது correct. Atoms cannot be created, can be created கொடுத்திருக்காங்க, cannot be created nor be destroyed. Okay, so இதில் actually atom it is that dividable into smaller particle கொடுத்திருக்காங்கல, indivisible. ஓகேங்களா? அப்ப இந்த statement wrong. Okay, this is same element or identical. Atoms of the same element are identical. Okay, this statement it is correct. And atoms different element have the different property. This is also incorrect statement. Cannot be created nor be destroyed. Okay, this is also incorrect statement. According to Dalton's postulates and same element or identical property. So option C it is the correct answer. Okay, option C it is the correct one. Next one. Right, which of the following limitation of atomic theory? Okay, it is good not explain the isotopes. Actually in the isotopes நம்ம சொல்லிருப்போம் same element have the same property ன்னு explain பண்ணிருப்பாங்க. Even though same element like hydrogen atomic number 1 mass number 1 and hydrogen atomic number 1 mass number 2, hydrogen atomic number 1 mass number 3. அப்போ these all have the same element. hydrogen same element தான், ஆனா atomic number எல்லாத்துக்கும் ஒண்ணா இருக்கு, mass number will be different. அப்ப same atomic number different mass number அப்படின்னா that is the category of that isotope. That is that
isotope. அப்போ so it is how atoms of that நம்ம சொன்ன ரெண்டாவது பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல atoms of the it is the same element have the how not be explained. எப்படி atoms of same element same property அப்படிங்கிறது எப்படி explain பண்ணல. அப்போ it is that in the existing of that isotope. அப்போ isotope பத்தி explain பண்ணல. That will be the one of the drawback. ஓகேங்களா? That will be the one of the drawback. It could not explain the existing of the isotopes. Correct. ஓகேங்களா? Then it could not explain the existence of the subatomic particle. அவரு சொன்னார் இல்ல, இது எல்லாமே நம்ம மாடர்ன் தியரியில கோ த்ரூ பண்ணுவோம். ஓகேங்களா? சோ part in atoms are indivisible according to the first point of Dalton's. Atoms என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா indivisible. Atoms are indivisible. ஓகேங்களா? ஆனா இது divisible one எப்படி சொல்லிருக்கோம் நம்ம divisible one அப்படின்னு கொடுத்திருக்கோம் அப்படின்னா because in atomsல 3 subatomic particles வந்து present ஆயிருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா atomsல பாத்தீங்கன்னா proton, electron, neutron அப்படிங்கறத பத்தி இருக்கு. அப்போ that is also one of the drawback. Could not explain the subatomic particles. அது explain பண்ணல. Could not explain the law of gaseous volumes. ஓகேங்களா? gases. But if he explain law of chemical combinations நல்லா explain பண்ணிருக்காரு. ஆனா எது explain பண்ணல? law of gaseous volumes explain பண்ணல. Okay, that is also one of the drawbacks. Okay, so all the points it is belonging to that. It is in drawbacks of the Dalton's atomic theory. Okay, the next one பாருங்களா. I love the above. So option it is I love the above. Next one. Dalton's atomic theory successfully explained. ஓகேங்களா? என்னெல்லாம் explain பண்ணிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Law of conservation of mass. ஓகேங்களா? So actually அது explain பண்ண. Law of combinations. Okay, நம்ம exampleல பார்த்தோம். Like a hydrogen, it is chlorine combined together to make up a hydrogen chloride. ஓகேங்களா? அப்ப இதோட mass both are it is equal. அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா law of conservation of mass. ஓகேங்களா? அப்ப this is explained by Dalton's. ஓகேங்களா? Next, law of constant combinations. ஓகேங்களா? law of constant combination கொடுக்கல, explain பண்ணல. And law of radioactivity is not be explained by Dalton's. ஓகேங்களா? Then law of combination, law of constant composition that we explained. Okay, then next radioactivity not be explained. And law of multiple proportions. ஓகேங்களா? multiple proportions explain பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? So that option it is and 1, 2 and 4. ஓகேங்களா? அப்ப B will be the correct answer, right? Next one பாருங்களா. B is the correct answer. Next one. Choose the incorrect statement about Dalton's atomic theory. Incorrect statement. So in the case la parunga, chemical reactions involve reorganization of the atoms. நம்ம explain பண்ணும்போது last ஒரு point சொல்லிருந்தோம். Rearrangement of the atoms. Reorganization, rearrangement எல்லாம் ஒரே terms தான். So that is also correct one. ஓகேங்களா? Then matter it is consist of the divisible atoms. Okay. Matter it is consist of the divisible. Okay, then compounds are formed when atoms of the different elements combine in any ratio. It is in a fixed ratio. What they are asking? They are asking the incorrect statement. Okay, so in the இடத்துல this is will be the incorrect statement. Then அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, and all the atoms of the given element have the different properties including identical mass. All the elements different properties including identical mass. Okay, appa this statement it is wrong. Identical mass illa different mass. So this is also incorrect statement. Okay, appa this is also incorrect statement. This one also incorrect statement. Okay, next one. Yes, because it is the divisible atoms. Adhu vandu indivisible nu kuduthirukanga, adu incorrect. Given element different properties including mass. All atoms identical in a given atoms. Okay, that is correct or incorrect. And following statement, one which is not proposed by Dalton's. This proposed panel and kekranga. Atoms of the given element have identical properties, identical mass. Atoms of the different element differ in the mass. Okay, that will be the correct statement. Okay, matter it is the indivisible of that atoms. Okay, when gas combine or reproduced in a chemical reaction. Okay, so reproduced in a chemical reaction, there is a simple ratio or by volume provided all the bonds is the same STP. Okay, actually volume of the gas is not be explained by Dalton's. Okay, volume of the gases வந்து explain பண்ணல, but மீதி எல்லாம் explain பண்ணிருக்காங்க. And chemical reaction involve reorganization. இது explain பண்ணிருக்காங்க. Neither be created nor be destroyed.
Okay, this is also correct statement. What they are asking, not be proposed by Dalton's. Okay, accordingly this will be, it is not be proposed by Dalton's theory, right? Next one, Avogadro hypothesis. Okay, so before it is more to that Avogadro hypothesis, first நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா Dalton's theory. Dalton's theory la, and it is not be explained the volume of the gases. Volume of the gases explain பண்ணல, but it's explained the and the combination, chemical combinations explain பண்ணல, law of chemical combination explain பண்ணிருக்காங்க. So that before it is moved to the Avogadro hypothesis, we move to the Berzelius statement. Okay, it is the Berzelius statement. Okay, Berzelius hypothesis. According to Berzelius hypothesis, equal volume of the gases, equal volume of the gases, equal volume of the gases. Okay, it is equal to that, equal to the and number of atoms. Okay, number of atoms. Okay, equal to the number of atoms under the similar temperature, similar conditions. Okay, similar temperature and pressure, similar temperature and pressure. Okay, that is according to Berzelius. So that according to Berzelius, ipo enna kuduthirkom appadina, hydrogen atom combined to the hydrochlorine atom to the formation of hydrogen chloride atom. அப்ப இந்த இடத்துல 1 volume of hydrogen equal to 1 volume of chlorine to the formation of 2 volume of hydrogen chloride. Hydrogen ஒன்னு இருக்கு, chlorine இருக்கு, அதனால 2 volume of hydrogen chloride அப்படினு கொடுக்கிறோம். அப்போ volume according to the Berzelius statement என்ன கொடுத்திருக்காங்க, volume become equal to number of atoms அப்படினு கொடுத்திருக்காங்க. So that அப்போ 1 atom of hydrogen equal to 1 atom of chlorine, it is produced, it is a 2 atoms of hydrogen chloride. Okay, so instead of that one, நம்ம என்ன கொடுக்கலாம், suppose n atoms நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா, so that n atoms of hydrogen it combined with this n atoms of chlorine to the formation of 2n atoms of a hydrogen chloride. இப்படி என்ன frame பண்ணிருக்கோம். Okay, suppose அப்ப maybe n any numbers, எந்த numbers வேணாலும் இருக்கலாம், any numbers, suppose fraction கூட இருக்கலாம். So that if it is a half atom of hydrogen, it is combined, it is a half atom of chlorine to the formation of, it is 1 atom of hydrogen chloride. Okay, 1 atoms of the hydrogen chloride. So இந்த மாதிரி நமக்கு combinations இருக்கு. அப்போ according to the Berzelius, even though minute fraction of the element, minute fraction of the atoms also, it is involved in the chemical reaction. But according to Dalton's, அப்படி சொல்லல, it is in the fixed ratio, fixed whole number ratio சொல்லிருக்காங்க. So that will be conflict between the Dalton's theory as well as in the Berzelius theory க்கு வந்தது. So அதனால new statement நமக்கு enter ஆயிருக்கு, that is called as a Avogadro's hypothesis. Okay, according to Avogadro hypothesis, okay, so Avogadro's hypothesis. Okay, according to the Avogadro hypothesis என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, அதே frame, equal volumes of the gases, equal volume of gases. Okay, equal volume of gases. Okay, it is equal to the number of atoms, equal to the number of molecules under similar temperature and pressure, under the similar conditions, similar temperature and pressure, children. Okay, temperature and pressure. அப்ப இந்த கேஸ்ல நமக்கு என்ன present ஆயிருக்கு, equal volume of the gases. அப்ப volume of the gases which is directly proportional to Avogadro and under the number of molecules. அப்ப இந்த இடத்துல என்னது, V, it is nothing but volume of the gases, okay, N, it is nothing but it is the number of molecules, okay. So அப்ப இந்த example it is that in 1 molecule of hydrogen combined, nitrogen and hydrogen combined together to the formation of 2 molecules of ammonia. In the case la parunga, it is 3. Appo 1 molecule of nitrogen, so 1 molecule of nitrogen
1 molecule of nitrogen combined, it is a 3 molecule of hydrogen, 3 molecule of hydrogen to the formation of 2 molecules of ammonia. 2 molecules of ammonia. According to this theory, it is according to Avogadro's hypothesis, volume of the gases become equal to number of molecules. Volume of the gases become equal to number of molecules. Okay. So in the hypothesis and the Avogadro hypothesis use pannite. Idoda applications of the Avogadro hypothesis. Next one, it is applications of the, it is Avogadro number. Okay, applications of the Avogadro hypothesis. Avogadro's hypothesis. So the first application to identify the atomicity of the element. Okay, to identify the atomicity of the element. Atomicity of the element in a molecule or compound. Atomicity of the element in an element, or atomicity of the molecule, or atomicity of the compound. Atomicity of the element or molecule or compound. So idhula nama work out panna porom. Atomicity abdina, what is the meaning of atomicity? Atomicity abdina, it is, atomicity is nothing but number of atoms in a molecules. Okay, so number of atoms. Okay, number of atoms. Okay, so and number of atoms in a molecule. Okay, in a molecule. Okay, molecule la poda eduthukalam. First it is a molecular number of atoms in a molecules. Okay, so in the case la number of this is that it is called as the atomicity of the element. Appdi nama frame pannirkom. So in the system, for example, it is an oxygen molecule. It is an atomicity of that oxygen. It is oxygen, nitrogen, and sulfur, and phosphorus. அப்போ இதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா atomicity நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கேஸில் it is oxygen ஓட atomicity of oxygen it is 2. Atomicity of oxygen it is 2. ஓகேங்களா 2 இருக்கு present ஆயிருக்கு. வேற கலர் எடுத்துக்கலாம். Atomicity of the oxygen it is 2. Nitrogen பார்த்தீங்கன்னா அதே same. Atomicity of the nitrogen also it is atomicity of nitrogen molecules also. Number of atoms, how many atoms it is there? It is 2 atoms. Okay, that is atomicity of this one. It is also just become 2. Atomicity of sulfur. So evlo number of atoms present ஆயிருக்கு? Atomicity of sulfur in a S8 molecule. Appa atomicity 8 molecule it is connected with each other. So atomicity of the sulfur it is 8. Next it is a phosphorus. Atomicity of the phosphorus it is 4. Atomicity of phosphorus it is become 4. Upon the number of atoms it is connected with each other, that's we called as an atomicity. Okay, this is the normal homonuclear atomic molecules. Okay, homonuclear molecules, right? So either way it is a compound. Upon atomicity of the next compound keduthirukaanga appadina, say for example, it is identify the atomicity of sulfuric acid H2SO4. Okay, so what it is that atomicity definition? Number of atoms combined together. Okay, number of atoms in a compound. That's we called as atomicity. Okay, so number of atoms in a compound. Number of atoms in a compound. That we called as atomicity. If atomicity of sulfuric acid பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு. ஓகேங்களா, இப்போ H2SO4. ஓகே, H2SO4. ஓகே, atomicity of oxygen எவ்வளோ இருக்கும்? 4. ஓகே, it is in case of your in H2SO4 atomicity of oxygen it is 4. ஓகேங்களா, in this case atomicity of oxygen it is 4. ஓகேங்களா, அதே மாதிரி atomicity of sulfur it is
atomicity of sulfur எவ்வளோ present ஆயிருக்கு only one atoms it is there ஓகேங்களா place 1 then atomicity of hydrogen என்ன present ஆயிருக்கு atomicity of hydrogen okay atomicity of hydrogen எவ்வளோ present ஆயிருக்கு 2 present ஆயிருக்கு அப்ப எவ்வளோ number of atoms connect ஆயிருக்கு அப்ப total atomicity of this molecule so that it is atomicity of the molecule atomicity of sulfuric acid okay it is sum of the atomicity of the all okay இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கீங்க it is atomicity of oxygen 4 atomicity of sulfur it is 1 atomicity of hydrogen it is 2 so totally it is that 6 7 atomicity of the sulfuric acid it is 7 okayங்களா so like this we can identify அப்ப using the Avogadro hypothesis we can identify what it is atomicity of the element next one பாருங்க suppose if it is atomicity of the bigger molecules இருக்கு என்ன element கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன் if it identify to find atomicity of the atomicity of glucose C12H22O11 okay C12H22O11 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன் okay அப்போ it is a number of atoms okay number of sum of the atomicity of the all the atoms work out பண்ணலாமா it is in carbon 12 carbon it is atomicity of this compound இப்படி எடுத்துர்க்கேன் so இந்த கேஸ்ல பாருங்களேன் atomicity of carbon it is 12 okay atomicity of carbon எவ்வளவு இருக்கு it is 12 atomicity of carbon 12 atomicity of hydrogen 22 atomicity of oxygen it is 11 so total number appo atomicity of your glucose C12H22O11 C12H22O11 okay in the case la it is sum of the all the system okayla so it is 5 it is 45 okayla appo atomicity of the glucose it is atomicity of the sucrose okay this is the compound it is sucrose okay that is the 45 C12H22O11 atomicity of the sucrose it is 45 okay right so இந்த மாதிரி so இந்த இதுல இந்த problems எப்படி கேட்கலாம் suppose இந்த combinations இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் suppose C5 எவ்வளவு number of atoms இருக்கு அப்போ what is the in relation between atomicity ko then atoms ko molecules ko இருக்கக்கூடிய relations பார்க்கலாம் ஓகேங்களா எவ்வளவு number of atoms இருக்கு எவ்வளவு number of இப்ப atoms to molecule ஒரு atoms okay so நாம யூசுவலா சொல்றோம் ஒரு atoms combine ஆனாதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படினா molecules convert ஆகும் so atoms it is converted into molecules என்னவா எடுத்துக்கிறோம் it is converted into molecules atoms it is converted into molecules atoms are combined together to make up a molecules so atoms and molecules are convert பண்றதுக்கு we multiplied with atomicity ஓகேங்களா multiplied with atomicity okay so இதுவே molecules to atoms convert ஆகும்போது it is division of that atomicity division of atomicity ஓகேங்களா atomicityயால நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படினா டிவைட் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா சோ இந்த கேஸ்ல atoms to converted into molecules அப்படிங்கற கேஸ்ல சோ இந்த இதுல பாருங்க it is multiplied with atomicity this is division of atomicity அப்படி நம்ம எடுத்துக்கோம் இதுல பாருங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படினா and C5 ஒரு alkane component C5 H10 plus 2 okay H12 in this case of C5H12 ஓகேங்களா C5H12 சோ இதுல எனக்கு எவ்வளவு number of molecules present ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா C5H12 ல எவ்வளவு number of molecules இல்லனா it is 20 molecules of pentane இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் 20 molecules of pentane 20 molecules of pentane ஓகேங்களா 20 molecules of pentane அப்ப 20 molecules of pentane னா in 20 carbon okay 20 hydrogen atoms உள்ள present ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம்
ஓகேங்களா அப்போ what it is at atomicity இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா atomicity of carbon it is atomicity of carbon 5 carbon okay இதுவே atomicity of hydrogen it is 12 atomicity of hydrogen it is 12 it is hydrogen எப்படி present ஆயிருக்கு அப்படின்னா 12 இப்படி present ஆயிருக்கு இருக்கட்டும் total number of atoms total atomicity of this case okay அப்ப total atomicity it is 17 என்னன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த கேஸ்ல it is 17 என்னன்னு எடுத்திருக்கோம் 17 எடுத்திருக்கோம் 17 okay டோட்டலா அவ்வளவு present ஆயிருக்கு சோ இதுல நமக்கு எவ்வளவு கேக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present ஆயிருக்கு ஆட்டம்ஸ் எவ்வளவு present ஆயிருக்கு அப்ப மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க 20 மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இட் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு present ஆயிருக்கு ஓகேங்களா சோ தட் அப்ப இந்த கேஸ்ல அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் என்ன எடுத்துக்கலாமா எதுக்கு கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் எடுத்துக்கலாம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா become equal to okay so molecules divided by atomicity போடுங்க ஓகேங்களா number of molecules atomicity ஆல டிவைட் பண்ணிடுங்க molecules divided by atomicity of carbon எவ்வளவு it is 5 atomicity of carbon 5 number of molecules எவ்வளவு present ஆயிருக்கு 20 molecules னு அவங்க ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க ஓகேங்களா so that it is a 20 upon 5 which is equal to 4 ஓகேங்களா அப்போ 4 atoms of carbon present in the system 4 atoms of the carbon present in the system okay right next one next hypothesis next application idhula first application and find out the atomicity second application okay second application to find out relation between in molecular mass and vapor density okay second application relation between molar mass and vapor density molar mass and vapor density ஓகேங்களா யூசுவலா இந்த மாதிரி கொடுத்திருக்கோம் சோ இதுக்கான ரிலேஷன்ஸ் சோ molar mass க்கும் vapor density இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசுவலா molar mass become equal to 2 into vapor density இது ரிலேஷன் சப்போஸ் எனக்கு vapor density கொடுத்திருக்காங்க அப்படின்னா we rearrange the formula vapor density which is equal to molar mass upon 2 இப்படி நம்ம ப்ராப்ளம் கொடுக்குறோன்னு வைங்களேன் அப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா and vapor density work out பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் it is 18.25 okay 18.25 the vapor density of the compound ஓகேங்களா vapor density of the compound is 18.25 identify or find the molar mass of the compound அப்படின்னு கேக்குறாங்க ஓகே so find the molar mass of the compound அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க vapor density is given they are asking to find out the molar mass அப்ப ஃபார்முலா என்னது molar mass which is equal to 2 into vapor density ஓகேங்களா 2 into vapor density so which is equal to எவ்வளவு கொடுக்கலாம் 5 then 36.5 ஓகேங்களா அப்ப molecular mass of the compound is 36 gram per mole 36.5 gram per mole ஓகேங்களா gram per mole இந்த மாதிரி நம்ம predict பண்ணிருக்கோம் so this is that vapor density of the compound ஓகேங்களா இது one of the explanation regarding vapor density of the compound இது one application second application இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஓவர்வியூ கொடுக்கிறோம் so what is compound சரியா நம்ம ஒரு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா then relation between okay so move on to that relation between yes so next இப்போ next atoms compounds molecules இது எல்லாமே go through பண்ணிருப்போம் so இந்த செட்டப்ல first ஒரு complete overview
what is atoms, what is molecule, what is compound, and what is homonuclear homonuclear diatomic molecule, what is heteronuclear diatomic molecule அப்படின்ற ஒரு complete overview கொடுத்துடலாம். then அதுல first one பாருங்களேன், it is matter ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். matter okay, so matter நம்ம ஃபைனா கட் பண்ணும்போது we will get it is that it is atoms. என்ன கிடைக்கும் அப்படின்னா atoms கிடைக்கும். ஓகேங்களா, atoms. matter ஃபைனா கட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், atoms கிடைக்கும். ஓகேங்களா, so இந்த atoms நம்ம என்ன எடுத்துக்கலாம், it is element, compound, molecules. இப்போ atoms எல்லாம் கம்பைன் பண்ணா, matter கட் பண்ணா atoms இருக்கு. இதுவே atoms கம்பைன் பண்ணா, ஓகே, atoms are combined together to make up in a molecules. என்னவா கிடைக்கும், it is the molecules. atoms எல்லாம் கம்பைன் பண்ணா molecules. ஓகேங்களா, அதே சேம் டைப் ஆஃப் ஆட்டமை கம்பைன் பண்ணா homonuclear diatomic molecule, different type of atoms கம்பைன் பண்ணா heteronuclear diatomic molecule அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ சேம் only one kind of atom. ஓகேங்களா, if it is the same type, அப்போ that is will be also classified into homonuclear diatomic molecule. homonuclear diatomic molecule இப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இன்னும் கிளாஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுது அப்படின்னா it is a heteronuclear diatomic molecules. heteronuclear diatomic molecules. அப்போ ஒரு செட் homonuclear diatomic molecules எடுத்துக்கிற, இன்னொரு செட் heteronuclear diatomic molecules அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, வாட் இஸ் ஹோமோநியூக்ளியருக்கும் ஹெட்ரோநியூக்ளியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ யூஸ்வலா இந்த ஹோமோநியூக்ளியர் மாலிகுல் டயட்டாமிக் மாலிகுல்ஸை நம்ம என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா எலிமெண்ட்னு சொல்ல முடியும். ஓகே, அதுக்கான டிஃபரன்ஸ் ரொம்ப கம்ப்ளீட்டா டீடைல்டா கொடுக்குறோம். ஸோ இந்த ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் we also it is called as a element அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். we called as element. ஓகேங்களா, சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி இருக்கிறதுனால. ஸோ இந்த ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், காம்பவுண்ட் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேங்களா, it is expressed as compound. ஓகேங்களா, காம்பவுண்ட். ஓகே, ஸோ இன்னும் ரொம்ப டீடைல்டா வாட் இஸ் ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல், வாட் இஸ் ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல் அப்படின்றது பார்க்கலாம். இட் இஸ் the first one, homonuclear diatomic molecule. homonuclear diatomic molecules. homonuclear diatomic molecules. ஓகேங்களா, so another set it is heteronuclear diatomic molecules. heteronuclear diatomic molecules. heteronuclear diatomic molecules. Okay, what is homonuclear, what is heteronuclear? Okay, so homonuclear diatomic molecules la same only one type of atom combined to make up in a molecules. ஓகேங்களா, எது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா it is that only one type of atoms, ஒரே ஒரு டைப் மட்டும் தான் கம்பைன் ஆகும். ஓகேங்களா, one type of atoms so to form a combine to form a molecules. ஓகேங்களா, so only one type of atom present in a molecule அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்களேன். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் இன் அ மாலிகுல். ஓகே, இன் அ மாலிகுல். அது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன் அ மாலிகுல். ஓகே, ஸோ இந்த செட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, எப்படிலாம் இருக்கும் இதுல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக்ல எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். லைக் நைட்ரஜன், ஓகே, தென் ஹைட்ரஜன், then chlorine. Okay, so இதெல்லாம் பாத்தீங்கன்னா only one type of atoms combined together to make up in a molecules. So that's we called as a homonuclear diatomic molecules. ஓகேங்களா, right. So இது heteronuclearல different type of, it is different type of atom in a molecules. Different type of atoms in a molecule. That's we called as a heteronuclear diatomic molecule. Okay, example என்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா this or example is
like carbon dioxide கொடுக்கலாம் heteronuclear அப்ப two different atoms carbon இருக்கு oxygen இருக்கு ரெண்டு different atom okay like it is a sulfur dioxide கொடுக்கலாம் two different atoms present ஆயிருக்கு water கொடுக்கலாம் two different atoms இருக்கு அப்ப இது எல்லாமே it is a two different atoms combined to make more than two கூட இருக்கலாம் two different atoms combined to form a molecule that is we called as a heteronuclear diatomic molecules ஓகேங்களா நமக்கு என்ன கொடுக்கிறோம் heteronuclear diatomic molecules so this molecules நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் so இதுக்கு difference இருக்கு so இந்த molecules இந்த homonuclear molecules it is called as element it is called as element ன்னு கொடுக்கிறோம் it is not be called as compound சொல்ல மாட்டோம் ஓகேங்களா not be called as compounds ஓகேங்களா so இதுல okay இதுவே heteronuclear diatomic molecules ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படினா this is called as compound ன்னு சொல்லுவோம் it is called as compound okay ஏனா two different element are combined together to make up a compound என்ன சொல்லுவோம் two different atoms combined to make up a compound ரெண்டு different atoms combine ஆகறத நம்ம என்ன சொல்லிருக்கோம் compound அப்படினு சொல்லிருக்கோம் ஓகேங்களா ரைட் அடுத்த செட்ல பாருங்க so இந்த சிஸ்டம்ல atomicity of the element which is equal to atomicity of the molecule ஓகேங்களா ரெண்டுமே ஒண்ணுதான் element ஓட atomicity and the molecule ஓட atomicity ஓகேங்களா so atomicity of the element become equal to atomicity of the molecule atomicity of the element become equal to the atomicity of the molecule இந்த கேஸ்ல அந்த மாதிரி இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படினா atomicity of the compound ஓகேங்களா இந்த total compound இப்போ இது 3 atomicity total number of atoms எவ்வளவு இருக்கு அப்படினா total number of atoms அப்படி சொல்லணும் ஓகேங்களா அப்ப atomicity of the compound இதெல்லாம் compound இது தனி compound அப்ப atomicity of the compound become equal to that sum of the number of atoms in the compound ஓகேங்களா sum of the number of atoms in the compound ஓகேங்களா சோ இதுதான் நம்ம கொடுத்திருக்கோம் அப்ப உள்ள ஆட் பண்ணீங்க அப்படினா அப்ப this case atomicity of this okay so in the case it is atomicity நமக்கு என்னன்னு கொடுக்கலாம் sum of that 1 plus 2 okay it is totally it is that 3 atomicity it is 3 in the case atomicity it is 4 okay in this case atomicity it is that 3 okay this is also 3 no sorry இதுவும் 3 தான நமக்கு 2 plus 1 3 ஓகேங்களா so all it is contain atomicity it is equal to 3 அப்படிங்கற atomicity ல தான் நமக்கு existing ல இருக்கு இந்த கேஸ்ல பாருங்க this is atomicity of it is 2 okay atomicity all it is diatomic molecule all it is all the diatomic molecule the atomicity it is become 2 okayla so this is the difference between homonuclear and molecule diatomic atoms and heteronuclear diatomic atoms usually it is that compounds நம்ம matters before it is நம்ம ending க்கு இது வந்தறலாம் so இதுல what is matter so matter அப்படிங்கிறது நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படினா anything it is occupied mass இப்போ for example in the board okay it occupies the space இந்த wall ஓட some space occupy பண்ணிருக்கு இப்போ for example in the remote it occupies the space என்னோட ஹேண்ட்ல கொஞ்சம் space occupy பண்ணிருக்கு ஓகேங்களா so that அப்ப anything that occupies some space that we called as a matter so அந்த matterல mixer னா என்னது ஓகேங்களா so what is mixer matter we can classify into two combinations okay ரெண்டா செப்பரேட் பண்ணுவோம் ஒரு matter எடுத்துறோம் அப்படினா it is will be divided into so matter it is will be divided into it is mixer and pure substance ஓகேங்களா mixer ஆ சொல்லலாம் other one it is pure substance சொல்லலாம் அப்ப what is mixer னா தெரியும் எல்லா காம்பினேஷனும் mix ஆயிருக்கும் அப்ப variable composition நிறைய combinations mix ஆயிருக்கும் variable composition இப்போ for example R எடுத்துக்கோங்க it is mixing of oxygen இங்க present ஆயிருக்கும் nitrogen இருக்கும் carbon dioxide இருக்கும் and so what moisture content irukku water vapor present irukku sulfur it is mixing of all appo variable composition okayla it is that mixer அப்படின்றது என்ன கொடுக்கலாம் அப்படினா it is that variable composition
composition variable composition அப்படி present ஆயிருக்கும் ஓகேங்களா mix ஓகே சோ இதுல எனக்கு செப்பரேஷன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்ஸிஜன் இருக்கு இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குன்னு வைங்களேன் இந்த கண்டெய்னர் this container it is containing நம்ம என்னலாம் present ஆயிருக்கு அப்படினா it is sum of hydrogen gas இப்போ நான் ரெட் கலர்ல டாட்ல கொடுக்கிறதெல்லாம் hydrogen gas these and all it is hydrogen gas ஓகேங்களா and also சில ஆக்ஸிஜன் கேஸ் உள்ள present ஆயிருக்கு it is that இதெல்லாம் என்ன இருக்கு அப்படினா ஆக்ஸிஜன் கேஸ் ஓகே அப்ப ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் கம்பைன் பண்ணிருக்கு அப்ப இந்த கேஸ்ல listen to me children ஓகே இந்த கேஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படினா வேரியபிள் காம்போசிஷன் இப்போ ஆக்ஸிஜன் it will be behaves as ஆக்ஸிஜனோட ப்ராப்பர்ட்டி and hydrogen it is behaves as ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி ஓகே அப்போ that is a components it is retain their property அதோட கெமிக்கல் அதோட மிக்சர்ல இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணிருக்கும் அப்படினா it is retain their properties ஓகேங்களா அப்போ it is that retain their properties அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரீடைன் ஆயிருக்கும் ஓகேங்களா so this can be separated by some physical simple methods okay so the physical methods யூஸ் பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினா I can able to separate okay so this is separated by physical methods some physical methods it's separated by physical methods சில physical methods யூஸ் பண்ணிட்டு இத நம்ம என்ன பண்ண முடியும் செப்பரேட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் என்னலாம் கொடுக்கலாம் it is air okay air okay then mixture of அதுதான் என்ன சொல்லிருக்கோம் air அப்படிங்கிறது mixture of all gases ஓகேங்களா சோ அதே மாதிரி gasoline it is a combination of all the hydrocarbon combination ஓகேங்களா சோ இந்த மாதிரி combination milk okay milk it is a mixture of and so அப்ப gas இதெல்லாம் பாத்தீங்க சாரி mixing of the component ஓகேங்களா அப்போ இந்த mixer அப்படிங்கிறது நிறைய வேரியபிள் காம்போசிஷன் பிரசன்ட் ஆயிருக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டி ரீடைன் பண்ண முடியும் and we can separate it by the physical methods யூஸ் பண்ணிட்டு we can able to separate that will be the mixer matter ஓட இன்னொரு காம்பினேஷன் ஓகே சோ மேட்டர் வரணும் மிக்சர்னு சொல்லிருக்கோம் மேட்டர் ஓட இன்னொரு காம்பினேஷன் pure substance என்னன்னு கொடுத்திருக்கோம் pure substance right pure substance so in the pure substance பாத்தீங்க அப்படினா it is in the fixed proportion variable composition சொன்னமா இதுல fixed composition இதுதானா அதுதான் இருக்கும் அத தவிர வேற எதுவுமே இருக்காது அதுதான் பியூர் ஓகே அத தவிர வேற எந்த காம்போனன்ட்டுமே இருக்காது இப்போ வாட்டர் நான் எடுத்துக்கிறேன் அப்படினா ரைட் பியூர் வாட்டர் எடுத்துக்க அப்படினா அந்த வாட்டர்ல எது மட்டும் தான் இருக்கும் வேற எந்த மினரலைஸ்டு கால்சியம் சால்ட் மெக்னீசியம் சால்ட் அதுதான் மினரலைஸ்டு வாட்டர் அந்த மினரல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ அயனைஸ்டு வாட்டர் அது அயனைஸ்டு வாட்டர்னா அதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் deionized waterனா no ions at all ஓகேங்களா சோ இந்த கேஸ்ல pure substance அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினா இந்த pure substance it is a fixed proportion fixed composition சார் ஓகேங்களா சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா this cannot be separated by physical methods it is cannot be separated by simple physical methods okay simple physical methods நம்மளால இத செப்பரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்ல அதெல்லாம் என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா லைக் graphite okay இது என்னது அப்படினா it is a graphite அப்ப எக்ஸாம்பிள் it is graphite it is pure form diamond it is also pure form diamond அப்ப graphite diamond all it is the pure form ஓகேங்களா எல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கு pure formல present ஆயிருக்கு ஓகேங்களா அப்ப fixed composition அதுதான் இருக்கு கார்பன் ஹெக்ஸாகோனல் ரிங்னா கார்பன் ஹெக்ஸாகோனல் ரிங் தான் இருக்கு இங்க கார்பன் டெட்ராஹெட்ரல்னா கார்பன் டெட்ராஹெட்ரல் அத தவிர வேற எதுவும் மிக்ஸ் ஆயிருக்கு அதுதான் பியூர் காம்பினேஷன்ஸ் ஓகே ரைட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மிக்சர் பிரிச்சாச்சு என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் மேட்டர் எடுத்துறோம் that will be divided into two part one it is a mixer other one it is a pure substance mixer அப்ப மிக்சரை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம் we can classify into two category one it will be the homogeneous mixer other one it is a heterogeneous mixer okay அப்ப homogeneous mixer அப்படினா okay அது எப்படி இருக்கும் அப்படினா through same composition throughout the solution இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் like sugar
சுகர் எடுத்துட்டு வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சுகர் எடுத்துட்டு வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு சுகர் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த சுகர் சொல்யூஷன்ஸ் எனக்கு த்ரூ அவுட் மேல மட்டும் சுகர் பிரசன்டா இருக்குமா? ஓகே, வீட்ல ஒரு காஃபி, ஒரு கப் ஆஃப் காஃபி இல்ல ஒரு கப் ஆஃப் டீ ப்ரிப்பேர் பண்றேன்னு வைங்க. அப்ப நீ என்ன சொல்வ? யூ ஜஸ்ட் ஆட் த சுகர் டு திஸ். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவ இல்லையா? உன்னோட ஃபர்ஸ்ட் சிப்ல மட்டும்தான் உனக்கு அந்த சுகரோட டேஸ்ட் இருக்கா? நோ. till entire காஃபி ஃபுல்லா அந்த சுகரோட டேஸ்ட். அப்போ till entire சப்ஸ்டன்ஸ் முழுக்க அந்த சொல்யூஷன்ஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது ஈவன்லி மிக்ஸ்ட். ஓகேங்களா? அப்போ த்ரூ அவுட் த காம்போசிஷன் வில் பி சேம் காம்போசிஷன். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க, சேம் காம்போசிஷன் த்ரூ அவுட். அப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம்? சேம் காம்போசிஷன் throughout the solution. It is same composition throughout the solution. That's we called as a homogeneous mixer. Okay, heterogeneous mixer அப்படின்னா it will be different. நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் இஸ் பார்க்கும்போதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி என்ன பண்ண முடியாது? ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் த சுகர் பார்ட், இங்க எனக்கு சுகர் பார்ட் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு சுகர் பார்ட் இல்ல அப்படின்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்க சுகர் இருக்கு? பிகாஸ் ஈவனா மிக்ஸ் ஆயிருக்கு. It is distributed, it is evenly, it is distributed, it is uniformly. That's we called as a homogeneous. Heterogeneous அப்படி கிடையாது. It is not be distributed evenly, it is not be distributed uniformly அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் வித் கெரோசின் எடுத்திருக்கேன். ஓகே, ஆயில் வித் கெரோசின். அப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் பி செப்பரேட் 2 லேயர். அப்போ 2 லேயர் செப்பரேட் ஆயிருக்கு. அப்போ இட் இஸ் a different composition throughout the solution. Okay, same composition exist ஆயிருக்கு. It is a different composition. Different composition throughout. ஓகேங்களா? different composition throughout the solution. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. it will be different layer, oil separate layer, kerosene separate layer. ஸோ இந்த மாதிரி. இதே வாட்டர் அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா என்ன இருக்கும்? it is will be water, it is in the down, oil in the top. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி it is a different layer it will be produced. ஓகேங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு லேயர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். that we called as a heterogeneous mixer. right? next one. இதுல பாத்தீங்க அப்படின்னா it is in properties of the matter and then measurement. அதுல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா then 2 different properties. one it is physical property, other one it is chemical property. physical அப்படின்னா without changing the composition. okay, அப்ப the properties can be measured, or observed. எது வேணாலும் கொடுக்கலாம். can be measured or observed. okay, can be measured and without changing the chemical composition. without changing the chemical composition. okay, அதோட chemical composition change பண்ணாம என்னோட ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணோம்னா that property all it belonging to the physical property. okay, physical property. அப்ப physical property எல்லாம் என்ன அண்டர்ல இருக்கும்? எனக்கு chemical composition அண்டர் ஆல் எந்த சேஞ்சஸும் இல்ல. ஓகே, அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் it is boiling point, melting point கொடுக்கலாம். ஓகேங்களா? boiling point, melting point, color. okay, color of the substance. okay, அப்ப this we can measured without changing the chemical composition. அதோட chemical composition change ஆகாம நாம மெஷர் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே all it belonging to the physical properties. right? next it is move on to the chemical properties. what is chemical properties? okay, properties can be measured. எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா properties can be measured with by chemical combination, by chemical change. ஓகேங்களா? so properties can be measured by chemical change நடந்தா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? இந்த ப்ராப்பர்ட்டி என்னால மெஷரே பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணவே முடியும். ஓகேங்களா? that is we called as a chemical properties.
ஓகேங்களா ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி மெஷர்ட் பை கெமிக்கல் சேஞ்ச் ஓகே அப்போ எனக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்தாதான் எனக்கு ப்ராடக்ட் என்னன்னு தெரியும் precipitate formation அப்போ கெமிக்கல் சேஞ்ச் நடந்தாதான் whether the compound it is forming the precipitate or not அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியும் ஓகேங்களா அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி மெஷர்ட் பை த கெமிக்கல் சேஞ்ச் தட் we called as a chemical properties அப்படி நம்ம சொல்லலாம் அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ப்ரொசீட் ஆகிறது எல்லாமே okay formation of the precipitate okay and formation it is that formation of the precipitate அப்ப இதெல்லாமே எனக்கு என்ன இருக்கும் chemical propertiesல ஆன பிறகுதான் என்ன இருக்கும் நமக்கு இந்த properties மெஷரே பண்ண முடியும் that we called as a chemical properties next one question side which of the following represent the correct order of intermolecular forces of different states of matter intermolecular forces நார்மலா சாலிட் இதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு ஸ்லைட்லயே உங்களுக்கு கண்டென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க this is the solid molecules solid okay அப்ப solid molecules எப்படி இருக்கும் அப்படின்னா it will be arranged in a very tightly packing arrangement இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் okay this is it is that solid medium இதுவே liquid இருக்கு அப்படின்னா it will be somewhat like this is and all liquid substance இதே gaseous substance இருக்கு அப்படின்னா like this okay this and all it is a gaseous ஓகேங்களா அப்ப இந்த ஸ்டேட்ல என்ன கேட்டிருக்காங்க which of the following represent the correct order of intermolecular forces அப்ப யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கர் intermolecular forces present ஆயிருக்குன்னு கேக்குறாங்க அதுல பாருங்களேன் solid it is very closer with each other அப்போ interact with each other no space between them அப்ப இவங்களுக்கு intermolecular forces very greater ஓகேங்களா லிக்விடுக்கு கொஞ்சம் intermolecular forces கொஞ்சம் present ஆயிருக்கு கேஸஸ்க்கு ரொம்ப தூரத்துல இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கு அப்ப solid have the greater intermolecular forces liquid அப்புறம் gases according to option B next one which of the following it is a pure substance okay it is air mixer bronze it is alloy it is a mixer milk it is a mixer so this will be the pure substance water right mass weight volume density and temperature okay mass volume okay இப்போ ஒண்ணுமே mass னா என்னது weight னா என்னது mass னா வேற weight னா வேறயா நம்ம எல்லாம் ஒண்ணு தானே சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் mass of இப்போ எடுத்துர்க்க hydrochloric acid எடுத்துக்கன்னு வைங்களேன் இப்போ mass of hydrochloric acid னா hydrogen mass number 1 chlorine mass number 35.5 டோட்டலா mass number 36.5 அதுதானே mass அதுதானே weight-ம் கூட கரெக்ட் ஆனா இந்த இடத்துல mass and weight எப்படி டிஃபரன்ஷியேஷன்ஸ் கொடுக்கிறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா it is நம்ம earthல ஒன்னு ப்ராப்ளம் இல்ல okay because it have contain some gravity இருக்கு அப்ப mass it is become equal to weight mass to weight to equal in earth ஓகேங்களா சோ அதுல பாருங்க is mass of the substance amount of the matter present எவ்வளவு மேட்டர் உள்ள present ஆயிருக்குங்கறத ரெப்ரசன்ட் பண்றதா mass ஆனா வெயிட்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படினா it is the force it's exerted by the gravity of an object அப்ப gravity of an object ஓட gravity டிபெண்ட் பண்ணிருக்கு okay இப்போ earthல gravity இருக்கு so that mass become equal to weight okay ஆனா ஸ்பேஸ்ல okay mass it is அதுக்கு gravity no gravity at all அப்ப அந்த இடத்துல mass it is not be equal to weight okay so எப்படி மேம் அப்படி பாத்தீங்க அப்படினா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா earth ஸ்பேஸ்ல mass it is not be equal to weight ஓகேங்களா so mass weight அந்த இடத்துல not be equal அப்படினு சொல்றோம் இந்த இடத்துல mass of the substance கொடுத்தாலும் it is okay earthல mass of the substance அப்படினு கொடுத்தாலும் it is okay weight of the substance அப்படினு கொடுத்தாலும் okay okay அப்ப இதுல it is very important it is that weight it is the force by it is the gravity of an object okay gravity of an object okay அதுல பாருங்க mass constant whereas it is a weight may be vary from the one place to another place gravity depend பண்ணி இருக்கும் okay so இங்க நாம அந்த weight நாம சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படினா for example like like sulfuric acid இல்ல வேற ஏதோ ஒரு substance okay இதோட substance நம்ம weight எடுக்கிறோம் இதோட substance இந்த substance ஓட weight நாம எடுக்கிறோம் அப்படினா it will be vary it is the place to place depends upon the gravity
ஓகே ஸோ இப்போ ஏர்த்தில் இதோட வெயிட் சம் எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அண்ட் இதே நமக்கு ஸ்பேஸில் இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லோவராக தான் பிகாஸ் நோ கிராவிட்டி அட் ஆல் ரைட் நெக்ஸ்ட் then as a mass of the unit it is that kilogram எதுல express பண்ணுவோம் kilogramல express பண்ணுவோம் okay right next one this is the mass and weight volume so volume usually express பண்ணுவோம் volume என்ன இந்த liquid substance தானே express பண்றோம் அதனால லிட்டர்ல கொடுக்க கூடாதா அப்ப SI unit லிட்டர்ல definitely it is not be it is a volume ஓட SI unit it is meter cube ஓகேங்களா volume ஓட SI unit அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் கியூப் அதில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம் ஓகே ஸோ இதெல்லாமே அதோட ஸ்மாலர் யூனிட்ஸ் ஓகே we can also representing meter but SI unit meter cube we also representing meter cube க்கு பதிலா centimeter cube we can use or decimeter cube we can use இது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த கேஸ்ல இதுக்கான ரிலேஷன் they will ask the question from this area volume of the substance for 1 liter which is equal to 1 decimeter cube இருக்கலாம் அதே சேம் 1 liter which is equal to 1000 milliliterக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா 1 liter which is equal to 1000 milliliter கொடுக்கலாம் அதே சேம் 1 liter which is equal to 1000 centimeter cube கொடுக்கலாம் ஓகே அப்படி இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஸ் இருக்கு ஓகே அப்போ 1 liter become equal to 1 decimeter cube 1 liter which is equal to 1000 ml இது எல்லாமே ரிலேஷன்ஸ் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி எல்லாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றது I will show you 2 liter of jug contain 2 liter of milk calculate the volume in meter cube okay என்ன கேட்டிருக்காங்க volume in meter cubeல கேட்டிருக்காங்க அப்ப 2 liter ஓகேங்களா உங்களுக்கு நாம ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாலஜி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டைரக்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ நார்மலா லிட்டருக்கும் டைரக்ட் மீட்டர் கியூபுக்கும் நம்ம ரிலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கல ஓகேங்களா so 1 liter which is equal to 1000 centimeter cube னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா 1 liter which is equal to 1000 centimeter cube but what they asking 2 liter okay அப்ப 2 liter which is equal to 2 into 10 power 3 centimeter cube கொடுக்கலாங்களா ஓகேங்களா ரைட் 2 into 10 power 3 centimeter cube இப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் ரைட் அடுத்த செட் நம்ம என்ன பண்ணலாம் they ask it is the meter cube ஓகேங்களா meter cube so meter cube அப்படின்னா 1 meter which is equal to it is 100 centimeter okay அப்போ 1 meter cube which is equal to it is 10 power 2 100 10 power 2 னு எழுதிக்கலாம் that is cube ஓகேங்களா அப்போ centimeter cube இப்படி எழுதிக்கலாம் ஓகேங்களா ரைட் so இந்த கேஸ்ல பாருங்களா 10 power 2 the power 3 centimeter cube okay next 1 meter cube which is equal to in the case la 10 power 6 centimeter cube அப்படினு நம்ம எழுதிக்கலாம் இப்போ ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ centimeter cubeல இருக்கு நமக்கு meter cubeக்கு மாத்தணும் it is a division of this one so that அப்போ it is a 2 liter become equal to 2 into 10 power 3 centimeter cube meter cubeக்கு மாத்துறேன் so it is the denominatorல நம்ம என்ன கொடுக்கலாம் 10 power 6 போட்டுக்கலாம் this it get cancel which is equal to 2 into 10 power it is plus 3 it is here it is comes to here it is minus 3 அப்ப 10 power 3 10 power negative 3 it is meter cube ஓகேங்களா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ற மெத்தட் ஓகேங்களா சோ நமக்கு என்சர்ட்ல இருக்கு 2 liter which is equal to 1000 centimeter cube தான் இருக்கு மேம் இங்க மீட்டர் கியூப்க்கு கேக்குறாங்க அப்ப டைரக்ட்டா யூஸ் பண்ணு ஓகேங்களா இன்னொரு வே it is ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட் okay so 1 liter which is equal to 10 power minus 3 meter cube 1 liter which is equal to 10 power minus 3 meter cube எப்படி நம்ம 1 liter which is equal to 1000 centimeter cube ன்னு பார்த்தோமோ like that it is 1 liter which is equal to 10 power minus 3 meter cube அப்ப டைரக்ட்லா அப்ப 2 liter which is equal to 2 into 10 power minus 3 meter cube அப்படினா டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ இப்போ உங்களுக்கு ஒரு homework problem that's for your homework ஓகேங்களா so liter to meter cube க்கு கன்வர்ட் பண்ணிடுங்க so this is a 1.5 liter ஓகேங்களா it is a jug containing 1.5 okay 2.5 liter போட்டு so a jug containing okay a jug containing
it is 2 point கொடுக்கலாமா extra கொடுக்கலாமா 3 point கொடுக்கலாம். Okay, jug containing, it is the 3.8 liter of oil. Okay, அப்போ calculate the volume, calculate the volume of oil, volume of the oil in meter cube. Okay, so in meter cube. அந்த இடத்துல இந்த மாதிரி conversions வேணா directly you just applied to it. 1 liter which is equal to 10 power minus 3 meter cube substitute பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, ஸோ யூஸ் தட் நோட். ஓகே, 1 liter which is equal to 10 completed. Yes, very good, right. So what's your answer? It is 1 liter which is equal to 10 power minus 3 meter cube means here it is how many? என்ன கொடுத்திருக்கேன்? 3.8 liter. So it is become 3.8 liter which is equal to 3.8 into 10 power minus 3 meter cube. That's it. Okay, so ivlo periya conversions la definitely it is no need, right? Next one, density, mass by volume. Usually density enna kudukrom, it is a mass by volume. So it is a mass of the substance. Nam edhula express pannirkom, SI unit of the mass, it is in terms of kilogram. Volume expressed in the meter cube. Okay, appo it is kilogram. Appo density, it is a kilogram per meter cube. This is the unit of that density. Okay, adoda lower expression enna kudukalam, instead of that kilogram we can also use as a gram. Appo gram ku mathana meter cube you centimeter ku mathalam, and also expressed in a gram per centimeter cube, right? This is the density, right? Next one, temperature. இந்த டெம்பரேச்சர்ல 3 காம்பினேஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா, it is a temperature, it is division of, it is degree Celsius, okay, Kelvin, okay, then degree Fahrenheit, ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அப்ப டிகிரி செல்சியஸ் அண்ட் கெல்வின் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிகிரி Fahrenheit which is equal to, ஓகே, ஃபார்முலா நமக்கு இந்த மாதிரிலாம் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 9/5 ஓகே டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32. ஓகேங்களா, பிளஸ் 32, 9/5 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா, ரைட். இப்போ டெம்பரேச்சர் 3 காம்பினேஷன்ஸ், டிகிரி செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். ஓகே, அப்போ டிகிரி ஃபாரன்ஹீட் பிகம் ஈக்குவல் டு 9/5 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32. ஓகே, இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் மேம் எனக்கு டிகிரி கெல்வின்ல கொடுத்துருக்காங்க, டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க, எப்படின்னு மாத்தலாம் அப்படின்னா, இப்போ கெல்வின் which is equal to, it is டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273. ஓகே, 273 இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா it will be converting. சப்போஸ் இதுல இருந்து ப்ராப்ளம் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு அவங்க they will ask that find out the degrees. இப்போ எக்ஸாம்பிள் எவ்வளவு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா 50. ஓகேங்களா, if it is that calculate the temperature, calculate the and 50 degree calculate the வேணா, convert the 50 degree to Fahrenheit, convert the temperature of 50 degree Celsius to Fahrenheit, degree Fahrenheit. ஓகேங்களா, அப்ப you just substitute in this formula. அப்ப degree Fahrenheit which is equal to the formula it is there, we substitute 9/5. okay, so into it is 50 degree Celsius plus 32. ஓகேங்களா, so இதை நம்ம simplify பண்ணோம்னா you will get it as an answer in terms of it is degree Fahrenheit. ஓகேங்களா, so இதுக்கான it is answer நமக்கு எதுல இருக்கு அப்படின்னா degree Fahrenheitல இருக்கு. ஓகேங்களா, so simplify பண்ணிடு, so it will be it is 10. okay, 90 plus 32 it is 12, 122. ஓகேங்களா, அப்ப டிகிரி ஃபாரன்ஹீட் which is equal to 122. ஓகேங்களா, 122 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப இந்த மாதிரி நமக்கு ஈஸியா கன்வர்ஷன்ஸ் இருக்கும். இது நம்ம நார்மலாவே யூஸ்ல ஃபார்முலால யூஸ் பண்ணிருப்போம். சப்போஸ் உங்களோட ஃபார்முலால இட் இஸ் 5 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஆனா நமக்கு இந்த டெம்பரேச்சர்ல எதுல கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கெல்வின்ல கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா,
நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்போ 5 degree Celsius. அப்போ convert that 5 degree Celsius into convert the 5 degree Celsius into Kelvin. Kelvin statementக்கு convert பண்ணிருக்கோம். அப்போ எப்படி convert பண்ணுவீங்க? Use this formula. You can Kelvin which is equal to 5 plus 273. So it has become 278 Kelvin. Okay, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். Okay, இதெல்லாம் simple problems methodology, right? Next. மேம் நமக்கு என்சிஆர்டியில் நிறைய கண்டென்ட் இருக்கு மேம். சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு and scientific notations and significant figures and rounding of rule, accuracy and precision and dimensional analysis, SI unit and their conversions, right? As per it is a new syllabus that is not be there in our syllabus, even though so இதை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் சுதர்சன் எடுத்திருப்பாரு. ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ how it is the dimensions, SI unit and the conversions. ஓகேங்களா, பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், பவர் ப்ராப்ளம், சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் பவர்ஸ்ல இருக்கும். அந்த வீடியோ கம்ப்ளீட்டா ரீட் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்றதுக்கு. ஆனா ஆஸ் பர் நியூ சிலபஸ் திஸ் இஸ் நாட் தேர் இன் அவர் நியூ சிலபஸ் இன் கெமிஸ்ட்ரி பார்ட். பட் இதே சேம் டாபிக் இட் இஸ் தேர் இன் த பிசிக்ஸ் பார்ட். ஓகேங்களா, so that you listen the content from the physics part in the Sudarshan sir video, right? Next one. Yeah, summary. What are the things we are completed? Yeah, what is atom? Okay, what is molecule? What is compound? adella first discuss pannom, right? Atoms na enna, molecules na enna, compound na enna, adella paathachu. What is atoms, molecules, compounds abdila paathom. Molecules then compound. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் செட்ல. செகண்ட் செட்ல என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா டால்டன்ஸ் தியரி. ஓகே, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் டால்டன்ஸ் தியரி. என்னெல்லாம் பார்த்தோம் டால்டன்ஸ் தியரியில? and atoms are indivisible particle. ஒரு fast recalling, atoms are indivisible particle, same element have the same property, different element have the different property, atoms cannot be created nor be destroyed. So இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் chemical combinations undergo பண்ணிருக்கு. So இதெல்லாமே டால்டன்ஸ் தியரியில அப்ளை பண்ணிருக்கோம். Then it is limitation of Dalton's theory. Next என்ன பார்த்தோம்? Limitations of Dalton's theory. Limitations of Dalton's theory. Okay, so என்னெல்லாம் limitations பார்த்திருக்கோம் அப்படின்னா and it is எதெல்லாம் explain பண்ணல, எதெல்லாம் drawbacks சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா atoms of the same element have the same property explain பண்ணியிருக்காரு but not be explained in a proper way. ஏன் அப்படின்னா isotopes இருக்கு. atom same element, hydrogen atomic number 1, mass number 1, mass number 2, mass number 3 அதெல்லாம் இருக்கு. same element தான், ஆனா different mass. Okay, that be not be explained by Daltons. அதனால அது ஒரு drawbacks. இதே தான் மாடர்ன் தியரியில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மாடர்ன் தியரியில ஐசோடோப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. atoms of the same element different mass, atoms of the different element also same mass, isobar. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே explained in terms of it is modern theory. அதுதான் இங்க drawbacks of limit Dalton's theory ன்னு சொன்னாலும் it is okay. It is development of the modern atomic theory. Development of that modern atomic theory அப்படி சொன்னாலும் it is okay. ஓகேங்களா, மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகேங்களா, அப்படி சொன்னாலும் இட் இஸ் ஓகே. ஓகே, ஸோ அதெல்லாம் எதெல்லாம் லிமிடேஷன்ஸாக பார்த்துருக்கோமோ ட்ராபேக்ஸாக பார்த்துருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டு ஸோ கலெக்ஷன் ஆஃப் தி சயின்டிஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட்னால கனெக்ட் ஆகலை. இது காம்பினேஷன்ஸ் ரூதர்ஃபோர்டு, தாம்சனு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காடிஞ்சர், இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு தியரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ மாடர்ன் அட்டாமிக் தியரி, ரைட்? After it is completing the modern atomic theory, so அதுலயும் என்ன இருக்கு, டால்டன்ஸ்க்கும் பெஸ்லியஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தது. number of volume of the gases become equal to number of atoms அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்காரு according to Avogadro hypothesis. ஓகேங்களா, ரைட்? அது முடிச்சாச்சு. ஸோ அது முடிச்சோன்னே என்ன இருக்கு அப்படின்னா what is mixer, what is compound, what is pure substance அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சிம்பிளைஸ் மெத்தடு. what is homogeneous, what is heterogeneous அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ரைட். அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ அந்த டாபிக்ல என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is mass, okay, what is weight. okay, so அந்த mass weight இப்போ நம்ம பார்த்தோம்ல வால்யூம் ரிலேஷன்ஸ், அந்த வால்யூம் ரிலேஷன்ஸை நல்லா ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, அண்ட் வால்யூம் அப்போ 1 liter which is equal to எவ்வளோ, இட் இஸ் 1 liter which is equal to 1000 சென்டிமீட்டர் கியூப், அதே 1 liter which is equal to 1 decimeter cube. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னெல்லாம்
பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் திஸ் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஓகே, இது ரொம்ப 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 ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் ஒவ்வொரு லாவும் எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, எப்படி நம்ம ஈஸியஸ்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, எனக்கு இந்த லா தான் இந்த ப்ராப்ளம்ஸ்ல கேட்டிருக்காங்கிறது எப்படி ப்ரெடிக்ட் பண்றது. இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட் ஆல் த லாஸ் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. எஸ், தேங்க்யூ.